நடுங்குது பார்த்தீங்கன்னா அந்த சதையே பிச்சின்னு வந்துச்சுங்க கைஸ். இது ஈஸி நினச்சேன் கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு சேர்ந்து அந்த முட்டி போட காலேஜ் போகணுன்னு தெரில. திங்கள் செவ்வாய் புதன் அதுமாரி எத்தனை நாள் லீவ் போடுவேன்னு தெரில. இப்போயே கை காலெலாம் நடுங்குது. ரொம்ப நாள் லீவ் போடுவேன், பார்க்கலாம். இருந்தாலும் திங்காமல் எப்படின்னா காலேஜ் போகணுன்னு ஒரு வெறியோடு வந்து இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். தோல்லாம் எப்போ ரிக்கவரி ஆகுதுன்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டு காலேஜ் போக ட்ரை பண்ணுறேன். லூசு பையலே. வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி. போன எபிசோடில் நம்ம வேளாங்கண்ணியில் இருக்க பீச்சஸில் நாங்கள் என்ஜாய் பண்ணது எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சர்ச்சுக்குள்ளே போயிட்டு சர்ச்சில் என்ன பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க புது புது இடத்தெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம். முக்கியமாக நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நாங்கள் பின்னாடி இருக்க அந்த சர்ச்சு பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்ன பக்கம் ஒரு சர்ச் இருக்குது, அதையும் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நல்லா பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த பிளேஸ் சூப்பராக பார்க் மாரியே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ அதை அப்படியே ஸ்லைடாக காட்டுறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் லஞ்சை சரவண பவனில் முடிக்க போகிறோம். வீடியோ பண்ண அங்கே பீச்சில் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சர்ச்செலாம் பார்த்துட்டு நம்ம லஞ்சு சாப்பிட்றதுக்காக நம்ம சரவண பவன் ஹோட்டலுக்கு இப்போ வந்திருக்கோம். லஞ்சு முடித்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக சர்ச்சுக்கு தான் போகணும். சர்ச்சு பயங்கர பிரம்மாண்டமாக, அந்த என்ட்ரன்ஸே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் நம்ம அங்கே இருக்க தென்னை மரத்தை வாங்கி நம்ம ஸ்ட்ரெயிட்டில் சர்ச்சில் எடுத்து போய் வைக்க போகிறோம். அண்டு இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே போக போகிறோம். சர்ச்சுக்குள்ளே போகிற வீடியோஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சர்ச்சுக்குள்ளே போயிட்டு நம்ம காடை ப்ரே பண்ணிட்டுக்கு அப்புறம் அந்த தென்னை மரத்தை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு அங்கே ஒரு பிளேஸ் இருந்துச்சு, அங்கே வச்சுட்டு அப்புறம் அப்படியே எங்கள் ஃபேமிலியோடு அப்படியே நாங்கள் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கைஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி மரத்தை நம்ம நன்னு நினச்சோம். பட் ஆனால் மரத்தை இங்கே வச்சாலே போடுங்க. இப்போ வாங்க பார்த்துக்கலாம் யார் நட்டானே. நீங்களும் முட்டி போடலான்னு ஒரு சேலஞ்சில் இறங்கியிருக்கோம். ஒரு ஸ்மால் வேண்டுதல் அது நடக்கும்னு நம்புகிறோம். ஸோ தட் இன்றைக்கி முட்டு போட்டு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கோம். பட் ஆனால் சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலாம், நடந்து போயிட்டு இருக்கோம். 1 கிலோமீட்டர் சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலான்னு வந்தோம். இப்போ தான் பாதி தூரம் வந்திருக்கோம். பாதி தூரத்தில் கை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் பாதி தூரம் போனால் தான் நம்மளுடைய டெஸ்டினேஷனே ரீச் பண்ண முடியும். பார்க்கலாம், நடக்கவே முடியல. பாதி தூரம் நடந்ததுக்கே ஒரு 1 கிலோமீட்டரில் ஆஃப் வந்திருப்போம். இன்னும் ஆஃப் போக வேண்டியது வேலை இருக்குது. இந்த பாருங்கள், இன்னும் ஒரு ஆஃப் போகணும். அந்த ஆஃப் நடக்கத்தே முடியல. நான் எப்படி முட்டி போட்டுன்னு போகிறேன்னு ஒரு இமேஜினேஷன் ஓடின்னு இருக்கு. இம்பாசிபிளான ஒரு விஷயத்த பாசிபிள் ஆக்கலாம். நான் பாசிபிள் ஆகிடலாமா? அதுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். பாய். முட்டி போட்டு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். வேற
ஈஸி லஞ்ச் ரொம்ப கைஸ், இது ஈஸி லஞ்சுங்க கைஸ். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா என்ன சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேர்வை சேர்ந்து இங்கே முட்டி போட வேண்டியதாக இருக்குது. வாங்க கண்டினியூ பண்ணலாம். கைஸ், இன்றைக்கி வந்து வேளாங்கண்ணியில் வந்து முட்டி போட்டு ஃபுல்லாக நடந்து முடிச்சிருக்கோம். நானும் என் தம்பியும் நடந்தோம். சத்தியமாக என் தம்பிலாம் நடப்பானா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் வந்து நடந்து என் கூடயே நடந்து முடிச்சிட்டான். ஆனால் என்ன கையெல்லாம் பயங்கரமாக நடுங்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக மண் கை கால்லாம் முட்டி காலில். முக்கியமாக வந்து காலில் வந்து அந்த சதையே பிச்சுன்னு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2 சதையும் பிச்சுன்னு வந்துச்சு. தரம் ஐ மீன் ஃபஸ்ட்டு அண்ட் குட் எக்ஸ்பீரியன்ஸ். என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைமாக என் கால் செதெல்லாம் பிரிகிற அளவுக்கு நான் நடந்து வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நானும் என் தம்பியும் வந்து முட்டி போட்டு வந்தோம். அண்டு என் தம்பியும் தருணும் வந்து ஐ மீன் ஸ்டெப்ஸ் ஒன் ஸ்டெப்பாக வந்து நடப்பாங்க. வா தருண், உன்னுடைய ஃபீட்பேக் கொடுவா. நான் ஈஸின்னு நினச்சேன் கைஸ் ஸ்டார்டிங்கில். பட் ஆனால் இப்போ தான் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் தான். எதுவுமே ஈஸி இல்லை. அண்டு நான் வந்து காலேஜ் போவேனானே தெரில. திங்கள் செவ்வாய் புதன் அதுமாரி எத்தனை நாள் லீவ் போடுவேன்னு தெரில. இப்போயே கை கால்லாம் நடுங்குது. ஐ மீன் ரொம்ப நாள் லீவ் போடுவேன், பார்க்கலாம். இருந்தாலும் திங்காமல் எப்படின்னா காலேஜ் போகணுன்னு ஒரு வெறியோடு வந்து இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். தோல்லாம் எப்போ ரிப்பேர் ஆகுதுன்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டு காலேஜ் போக ட்ரை பண்ணுறேன். லூசு பயலே, பைத்தியம் மாரி பாருங்க கைஸ். தோலில் போய் கை வச்சுட்டான். வா தருண், உன் ஃபீட்பேக் சொல்லு. அங்க பிரதேசம் பண்ணி அப்படி இல்லை, அடி மேலே அடி வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். அண்டு என்னுடைய தம்பியும் வந்து நின்று நடந்து தான் வந்தான் அடி மேலே அடி. ஆகாஷ், நீ எப்படி வந்த? நீ எத்தனை உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதனா சொல்லு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பார்த்துங்கிறீங்களே, ஒன்று சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. முக்கியமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நான் தருண், நான் பீம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பாய். நெக்ஸ்ட் பிளேஸ் போய் காட்டுறேன். சாத்தியோட ஜூஸ் குடிக்க போகிறோம் கைஸ். கைஸ், சாத்துக்குடி ஜூஸ் குடிக்க போகிறோம். இன்னைக்கு டே 6 வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட், நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு போங்க. ஆனால் கால் மட்டும்தான் எரியுது வலியுது. பார்த்துக்கலாம், ஜூஸ் குடிச்சா சரியாயிடும். காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து காலைல பீச்சில் குளிச்சது பார்த்துருப்பீங்க. அந்த
அந்த சன்ரைஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டம் போட்டது, கடைசியில் வந்து நம்ம சர்ச்செலாம் சுற்றி பார்த்தது, அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம எடுத்து போய் அங்கே வச்சது, அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து முட்டி போட்டு நம்மளுடைய வேண்டுதலை வந்து வேண்டினது, இதுமாரி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த நிறைய ஸ்லைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதுமாரி வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது.